ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தகவல் களஞ்சியம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவலை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, February 1 வந்து நம்மளோட இந்தியாவோட இடைக்கால பட்ஜெட் தொடரை வந்து நம்மளோட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லைங்களா. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காலையில 11 மணிக்கு வந்து இந்த பட்ஜெட் தொடர் வந்து அவர் வந்து தாக்கல் செஞ்சாங்க ஓகேங்களா. 58 நிமிஷம் இந்த பட்ஜெட் தாக்கல் அவர் செஞ்சிருக்காருங்க ஓகேங்களா. சோ இது வரைக்கும் இவங்க வந்து 6 முறை வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அதிகபட்சமா பாத்துக்கிட்டோம்னா 2020 வருஷத்துல வந்து இவங்க வந்து 160 நிமிஷம் வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடைக்கால பட்ஜெட்டை தொடங்கின அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, மோடி வந்து முதல் முறையாட்டு பிரதமரான போது வந்து நாடு வந்து பொருளாதாரத்துல ரொம்பவே பின்தங்கிய நாடா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து அது ரொம்பவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதாவது கடந்த 10 வருஷத்துல வந்து இந்தியா வந்து பொருளாதாரத்துல வந்து வரலாறு காணாத அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாட்ட அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம 2027 வருஷத்துல வந்து இந்தியா வந்து வளர்ந்த நாடு அப்படிங்கிற இலக்கை வந்து கண்டிப்பா அடையும் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ கடந்த 10 வருஷத்தை பாத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தங்களுக்கும், அதாவது ஒவ்வொரு தனிநபருக்கும் தனித்தனியாட்டு நிறைய திட்டங்களை வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து வகுத்திருக்கிறதாட்டும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து மக்களுக்கு வந்து அவங்க கொடுத்ததுனால நகர்ப்புறம் மட்டும் இல்லாம கிராமப்புறத்திலயுமே வந்து பொருளாதாரத்துல வந்து ரொம்பவே வந்து மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலையும் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம கடந்த 10 வருஷத்துல வந்து கல்வி கற்கிற பெண்களோட எண்ணிக்கை வந்து 28% வந்து அதிகரிச்சிருக்கிறதாகவும், கூடவே வந்து 30 கோடி பெண்களுக்கு வந்து தொழிற்கடன் வந்து அவங்க கொடுத்திருக்கிறதாட்ட தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம 7 IIT 7 IIM அது மட்டும் இல்லாம 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை வந்து அவங்க இந்தியா ஃபுல்லா அமைச்சிருக்கிறதாட்டும் தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அந்த இடைக்கால பட்ஜெட் தொடர்ல வந்து அவங்க தாக்கல் செஞ்ச ஒரு சில முக்கியமான தகவல்களை பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க எங்க சேனலோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த இடைக்கால பட்ஜெட் தொடர்ல வந்து பலரும் வந்து கோரிக்கை வச்ச ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, வருமான வரி விலக்கு, அதாவது தனிநபரோட வருமான வரி விலக்கு வந்து அவங்க வந்து 5 லட்சமா அதிகரிக்கணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து பல வருஷமாட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க ஓகேங்களா. சோ ஆனா அதை பத்தின எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிதியமைச்சர் கிட்ட இருந்து வரல. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்களோட வரி விலக்கு வரம்ப வந்து அவங்க 10% இருந்து 14% அதிகரிச்சிருக்கிறதாட்ட தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா. சோ தனிநபர் வருமான வரி விலக்க பத்தி எந்த விதமான அறிவிப்பையுமே வந்து கொடுக்கல ஓகேங்களா. சோ ஏற்கனவே இருந்த பழைய முறைதான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வருமான வரி விலக்கு உச்சவரம்புல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படின்ட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, 2.5 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் வருஷ வருமானம் வச்சிருக்கவங்க வந்து எந்த விதமான டாக்ஸும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருஷத்துக்கு 5 லட்சத்துக்கு மேல இருந்து 15 லட்சத்துக்கு மேல அந்த மாதிரியான அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும்போது அவங்களோட டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கும் ஓகேங்களா. அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, ஊட்டச்சத்து குறைபாடை பத்திங்க ஓகேங்களா. சோ ஊட்டச்சத்து குறைபாடு களையறதுக்கான புதிய செயலியை வந்து அவங்க வந்து ஒன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ அதாவது சாக்ஷம் அங்கன்வாடி அண்ட் போஷான் 2.0 ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம்ல வந்து ஒரு புதிய செயலி ஒண்ணு அவங்க வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. சோ இதுக்காக பாத்துக்கிட்டோம்னா 21,200 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா. சோ இது யாருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகள், வளர் இளம் பெண்கள், அதே மாதிரி கர்ப்பிணிகள், இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த செயலி ஓகேங்களா. அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில வந்து 40,000 ரயில் பெட்டிகள் வந்து வந்தே பாரத்தோட தரத்துக்கு வந்து உயர்த்தப்படுறதாட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சோ வந்தே பாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஸ்பீடா போகும், அதாவது நிறைய ஸ்டாப்ஸ்லாம் இல்லாத காரணத்துல வந்து சீக்கிரமாவே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துருவோம் இல்லைங்களா. சோ வந்து இதுல எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வந்தே பாரத் எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 2019ங்க ஓகேங்களா. சோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ட்ரெயின் 80 அப்படிங்கிற பெயர்னாலையும் வந்து வந்தே பாரத்தை வந்து சொல்றாங்க ஓகேங்களா. சோ இதுதான் இந்தியாவோட முதல் உள்நாட்டு அரை அதிவேக ரயிலுங்க ஓகேங்களா. சோ அதே மாதிரி இந்தியால வந்து இப்ப நார்மலா இருக்கிற ரயில் பெட்டிகள்ல வந்து நிறைய ரயில் பெட்டிகளை வந்து அவங்க வந்து வந்தே பாரத் தரத்துக்கு வந்து அப்கிரேட் பண்ண போறதாட்டு தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகேங்களா. சோ அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, ஏவியேஷனை பத்திங்க ஓகேங்களா.
ஏவியேஷன் செக்டாரை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து புதுசாட்டு இன்னும் 1000 ஃபிளைட்டை வந்து வாங்குறதுக்கான ஆர்டரையுமே வந்து பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் மோடி கவர்மெண்டோட 2.0 ஸ்கீமுக்கு கீழே வரும் அப்படின்ட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது மூலயமா இந்தியாவோட விமான போக்குவரத்து துறையுமே வந்து அபரிமிதமான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து அவங்க சொல்லியிருக்க தகவல் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட கடல்சார் பூங்காக்களை பத்தி தாங்க. ஓகேங்களா. சோ இந்தியால வந்து புதுசாட்டு இனிமேல் 5 ஒருங்கிணைந்த கடல்சார் பூங்காக்களை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 5 இன்டகிரேட்டட் அக்வா பார்க்ஸை வந்து இந்தியால வந்து அவங்க வந்து மேம்படுத்த போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்தியாவோட மீன்வளத்துறையை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக அப்படின்ட்டு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ 2013-14 பொறுத்த வரைக்கும் இருந்த இந்தியாவோட கடல்சார் உணவுகளோட எண்ணிக்கை வந்து இப்ப வந்து 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ அடுத்தவங்க சொல்லியிருக்க தகவல் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா ஸ்கீம் மூலமாட்டு இந்தியால 1 கோடி வீடுகளுக்கு வந்து 300 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயாட்டு கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது வீடுகள்ல வந்து சோலார் திட்டத்தை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா. சோ இந்த வீடுகள்ல வந்து சோலார் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலமாட்டு நிறைய பேருக்கு வந்து அதாவது 1 கோடிக்கும் மேலான மக்களுக்கு வந்து அவங்க 300 யூனிட்டுக்கு வந்து கரண்ட வந்து ஃப்ரீயா கொடுக்க போறதான தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது மூலமாட்டு பயனர்கள் வந்து மாசத்துக்கு 15,000 இருந்து 18,000 வரைக்குமான அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறோம் இல்லைங்களா. ஒரு சிலருக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னா இன்கம் டேக்ஸ் அந்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா 93 நாளுங்க. ஓகேங்களா. ஸோ இதையுமே அவங்க வந்து 2013-14 பட்ஜெட்ல வந்து சொல்லியிருந்தாங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான டைம் வந்து 93 நாள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராசஸிங் டைமை வந்து அவங்க வந்து இப்போ 10 நாளாட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கான ப்ராசஸிங் டியூரேஷன் டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா 93 நாள்ல இருந்து 10 நாளாட்டு கம்மி ஆகுதுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தவங்க பேசியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்கிறதுக்கான தடுப்பூசி வந்து பெண்களுக்கு வந்து போடப்படும் அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 2வது அதிகமான கேன்சர்ல வந்து வர முக்கியமான ஒரு கேன்சர் என்னன்னா இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்ங்க. அதாவது இந்த சர்விக்கல் கேன்சர்னு சொல்றோம் இல்லைங்களா. அதுதாங்க. அது வந்து நிறைய பெண்கள்கிட்ட வந்து இப்ப வந்து காணப்படுறதாட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை தடுக்கிறதுக்காக வளர் இளம் பெண்கள் அதாவது 9ல இருந்து 14 வயசுக்கு உட்பட்ட இந்த வளரிளம் பெண்களுக்கு வந்து இந்த HPV வேக்சினை வந்து போட போறதாட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இது மூலமாட்டு கர்ப்பப்பை புற்றுநோயை வந்து கண்டிப்பா வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அவங்க வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. சோ அடுத்து அவங்க சொல்லியிருக்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்தியாவில வந்து புதுசாட்டு 517 நகரங்கள்ல வந்து சிறு விமான நிலையங்களை வந்து அமைக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா கடந்த 10 வருஷத்துல வந்து விமான போக்குவரத்து வந்து ரொம்பவே வந்து அபரிமிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி புதுசாட்டு 517 நகரங்கள்ல சிறிய விமான நிலையங்களை அமைக்கிறதன் மூலமாட்டு அவங்க வந்து பெருநகரம் அல்லாத இடங்களையுமே வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு வந்து உயர்த்த முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா உடான் ஸ்கீமுக்கு கீழே வருதுங்க. அதாவது உதய் தேஷ் கா ஆம் நாக்ரிக் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாட்டு இந்தியாவில் 517 புது ரூட்டை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலமாட்டு 1.3 கோடி பேசஞ்சர்ஸை வந்து இதுல வந்து பயணிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற முக்கியமான தகவலையுமே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தவங்க சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்திய மீன்வளத்துறையில வந்து புதுசாட்டு 55 லட்சம் வேலைவாய்ப்புகளை வந்து அவங்க தரப்போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத யோஜனா ஸ்கீமுக்கு கீழே வந்து வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி அது மூலியமாட்டு நிறைய பேருக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி தரப்போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதுசாட்டு 5 ஒருங்கிணைந்த கடல்சார் பூங்காக்களை வந்து அவங்க அமைக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அதனால மீன்வளத்துறையை வந்து மேலும் வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம இப்ப வந்து இந்தியாவோட சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறதாட்டும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கவர்மெண்டோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்டை வந்து டபுள் மடங்கா ஆக்கணும். அதாவது 1 லட்சம் கோடிக்கும் அதிகமா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள நோக்கம் அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து பகிர்ந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தவங்க பேசியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்தியாவோட டூரிசம் பத்திங்க. ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் வந்து லட்சத்தீவு வந்து முதன்மை சுற்றுலா தலமாட்டு மாற்றுறதுக்கு வந்து அவங்க வந்து நிறைய
விஷயங்களை வந்து மேற்கொள்ள போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப ஏற்கனவே பாத்துக்கிட்டோம்னா இந்தியா மால்டீவ்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. இதனால மாலத்தீவுக்கு செல்ற இந்திய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து கணிசமா குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியெல்லாம் பாத்துக்கிட்டோம்னா மால்தீவ்ஸ்க்கு வந்து அதிகமா போற சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து இந்தியா தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்துச்சு. ஆனா இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்க போறவங்களோட எண்ணிக்கையை வந்து கவுண்ட் பண்ணி பாக்குறப்ப இப்ப வந்து இந்தியா வந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. சோ கண்டிப்பா அதனால லட்சத்தீவை வந்து பிரதான சுற்றுலா தலமாட்ட மாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கையுமே வந்து நம்ம அரசு மேற்கொள்ள போறதாட்ட அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது மூலியமாட்டு துறைமுக இணைப்பு, உள்கட்டமைப்பு வசதி எல்லாமே செஞ்சு சுற்றுலாத்துறையை வந்து மேம்படுத்தவும் கூடவே வந்து அது மூலியமாட்டு நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி தர முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து அவங்க இந்த புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா பிரதமர் வீடு கட்டுற திட்டம். ஓகேங்களா? சோ அதாவது PMAY ஸ்கீம், அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமின் ஸ்கீம்ங்க. ஓகேங்களா? சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் மூலியமாட்ட கவர்மெண்ட்ல இருந்து வீடு வாங்கியிருப்பாங்க இல்லீங்களா? அந்த ஸ்கீமை வந்து இன்னும் 5 வருஷத்துக்கு வந்து அவங்க நீட்டிக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 5 வருஷத்துல கூடுதலாட்டு அவங்க 2 கோடிக்கு மேலான மக்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க போறதாட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஏற்கனவே கட்டி கொடுத்த வீடுகளோட எண்ணிக்கையை பார்த்தோம்னா 3 கோடி கிட்ட வரப்போகுது அப்படிங்கிற தகவலையுமே வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ மெயினா இது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான், இந்த மாநிலங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாட்டு நிறைய மக்கள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிற தகவலை வந்து அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம் வந்து பெரும்பாலும் வந்து ஏழை மற்றும் குடிசை வாழ் மக்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் வந்து அவங்க வந்து இந்த ஸ்கீமை வந்து முன்னாடி ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சோ வந்து இந்த மாதிரிப்பட்ட ஸ்டேட்ல உள்ள மக்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.